தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 101ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். தாவீது இயற்றிய, எழுதிய, பாடிய சங்கீதம் 101ஆம் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலிருந்து நாம் பார்க்கிறோம். இது ஒரு சிறிய சங்கீதம் என்பதனாலே முழு சங்கீதத்தை முதலாவதாக நான் வாசித்து விடுகிறேனே. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முள் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் என்று இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை நோக்கங்களை குறித்து அறிவிப்பதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம், ஒரு சுருக்கமான சங்கீதம். தாவீது ஆரம்பத்திலே எப்ரோனிலே அரசனாக நியமிக்கப்பட்டான். பின்னர் எருசலேமுக்கு வந்து அங்கே ராஜாவானான். அதற்கு பின்னர் அவனுடைய பேரனுடைய காலத்திலே ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய ஒரு அளவற்ற அன்பு என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகும். முதலாவதாக இந்த பெட்டி அபினதாப் என்பவனுடைய வீட்டில் இருந்தது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பின்னர் ஓபேத் ஏதோம் என்பவனுடைய வீட்டுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து காண்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை எவ்விதத்திலும் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தாவீதின் அளவற்ற ஆசையாக இருந்தது. இந்த சங்கீதம் எருசலேம் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காட்சியை, வரலாற்றை மனதில் வைத்து எழுதப்பட்ட சங்கீதம் என்று வேத அறிஞர்கள் புலப்படுத்துகிறார்கள். தாவீது இந்த சங்கீதத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கருதியும், தன்னுடைய குடும்பத்தில் அவன் தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பம் நன்றாயிருக்க வேண்டும் என்று கருதியும் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பதாக நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்தின் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக தாவீதின் தியானம், 2ஆவதாக தாவீதின் தீர்மானம், 3ஆவதாக தாவீதின் திட்டவட்டம். 3 காரியங்களை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது அறிவிப்பதாக பார்க்கிறோம். முதல் வசனத்திலே காணும் பொழுது, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இரக்கம், நியாயம். தேவன் என்ற நாணயத்தில் 2 பக்கங்கள். ஒரு பக்கம் இரக்கம், அடுத்த பக்கம் நியாயம். ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் நீதி. ஒரு பக்கம் தேவன் அன்பாகவே இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர், அதே வேளையிலே நீதி உள்ளவர். இரக்கம் உள்ளவர், அதே வேளையிலே அவர் எந்த ஒரு பாவத்தையும் அனுமதிப்பதில்லை. ஆண்டவர் கரிசனை உள்ளவர், அதே வேளையிலே கண்டிப்பானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் நம்மை கோல் மூலமாகவும் தடி மூலமாகவும் நடத்துகிறார். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, அற்புதம், அடையாளம் என்றல்ல, மாறி மாறி வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பு இருக்கும், அது வேளையில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் என்றால் கண்டிப்பு இருக்கும், தண்டனை இருக்கும். மாறி மாறி வாழக்கூடிய, மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய நீதியும் குறித்து பாடுவேன் என்று சொல்லி பார்ப்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்வதாக பார்க்கிறோம். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஆண்டவருடைய நீங்காத பிரசன்னம் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய நீங்காத பிரசன்னம் தாவீதுக்கும் உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. சில சமயங்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்மை பற்றி விசுவாசிகளை விட்டு நீங்குவதாக காணப்படுகிறது. ஏன்? அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய வழிகளை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது, கர்த்தரை அண்டி வாழாமல் சில சமயங்களில் தங்களுடைய இஷ்டப்படி, தங்களுடைய மூளையின்படி, தங்களுடைய சித்தத்தின்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி மாம்சத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் நீங்குவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பிராது பண்ணிய பொழுது, புரளி பேசிய பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சபலை விட்டு தேவாவியானவர் பிரிந்தார், சிம்சோனை விட்டு ஆண்டவர் கடந்து சென்றார். இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவராகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வரும் பொழுது நம்மிடமிருந்து அவர் நீங்குவதில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே வாசம் பண்ணும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இயேசுவானவர் ஜெபித்ததாக யோவான் 14:16 நாம் வாசிக்கிறோம். ஆக என்றென்றும் நீங்காத ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. யோவேல் 2:28 புதிய ஏற்பாட்டிலோ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் தங்கி தாபரித்து அவர்களை விட்டு விலகாமல் நீங்காமலும் அவர்களை காத்து கொள்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த சங்கீதம் பாடுவதாக தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் உண்டு. பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, போஷிப்பு உண்டு. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்திலே தருகிறார். ஆமாம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சித்து வாழ்கிறீர்களா? 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று வாக்குறுதினாரே, அந்த பிரசன்னத்தை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் காத்துக்கொள்கிறீர்களா? குடும்ப ஜபம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா? நீங்கள், உங்களுடைய துணைவர் அல்லது துணைவி, பிள்ளைகள், இன்னும் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை வீட்டிலேயே நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இந்த ஆராதனை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் 2 பேர் 3 பேர் கூடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிலே வந்து சேர்கிறது. அதை நிலையாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வாழ வேண்டும் என்றால், உங்களுடைய தனி ஜபம், உங்களுடைய குடும்ப ஜபம் இன்றியமையாதது, முக்கியமானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுங்கள். ஆக முதலாவதாக தாவீதின் தியானம் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தாவீதின் தீர்மானம் என்று சொல்லி கூட நாம் காண்கிறோம். தாவீதினுடைய தீர்மானம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது என்னென்ன தீர்மானங்களை தாவீது சொல்கிறான்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வீட்டிலே உத்தம இருதயம், வீட்டிலே உத்தம இருதயத்தோடு வாழ்ந்தால்தான் சபையிலே உத்தம இருதயத்தோடு ஆராதிக்க முடியும். சபையிலே உத்தம இருதயத்தோடு இருந்தால்தான் சமூகத்திலே உத்தம இருதயத்தோடு ஜீவிக்க முடியும். வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன், அப்படின்னா அவனோடு உறவு கொள்ள மாட்டேன் என்பது பொருளாகும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். கோள் சொல்கிறவர்கள் அவர்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி விடுகிறேன் என்று சொல்கிறான். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்றெல்லாம்
பலவிதமான தீர்மானங்களை சங்கீதக்காரன் தாவீது இங்கே ஏறெடுப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். வேகமாய் நடப்பேன் என்று சொல்லவில்லை, விவேகமாக நடப்பேன். பொறுமையோடு விவேகத்தோடு. ஐயா, விவேகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசியுங்கள், முக்கியமாக நீதிமொழிகளை படியுங்கள். விவேகம், ஞானம், புத்தி, அறிவு இவற்றின் பொக்கிஷம் நீதிமொழிகள் அல்லவா? நீதிமொழிகளிலே 31 அதிகாரங்கள் உண்டு. ஒரு மாதத்திற்கு மேக்சிமம், கூடுதலாக 31 நாட்கள் உண்டு. எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசியுங்களேன். எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். ஒருவேளை இன்றைக்கு 3ஆம் தேதியா, 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 10ஆம் தேதியா, 10ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். மாத துவக்கத்திலிருந்து 1வது தேதி என்றால் 1வது அதிகாரம். அப்படி ஒவ்வொரு தேதியிலும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது 3 கேள்விகளை கேட்டு வாசியுங்கள். அப்பொழுது தாவீதை போல நீங்களும் தியானிக்கிறவர்களாக, கர்த்தருக்குள்ளாக தீர்மானம் எடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். எப்படி? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் என்று வைத்துக் கொள்வோமே, விரலை வைத்துக் கொள்ளுங்கள், முதல் வசனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். வசனமாக விரலை காட்டியே, விரலை வைத்தே நீங்கள் வாசியுங்கள். முதல் கேள்வி, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன என்று கேட்டு அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். அந்த அதிகாரத்தை வாசித்தால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய பாவம் உங்களுக்கு புலனாகும். அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அதை விட்டுவிடுங்கள். விட்டுவிட மனமில்லை என்றால், விட்டுவிட முடியவில்லை என்றால் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, நான் கேட்காத எத்தனையோ நன்மைகளை நீர் வலிய தந்திருக்கிறீரே, உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை, இந்த பாவ பழக்க வழக்கத்தை நான் விட்டுவிட எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்தை அர்ப்பணித்து விட்டுவிடுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக என்னுடைய பாவம் என்ன என்று சொல்லி அதே அதிகாரத்தை ஒரு தடவை வாசியுங்கள். 2ஆம் தரமும் அதே அதிகாரத்தை விரல் வைத்து வாசியுங்கள். ஒவ்வொரு வசனமாக விரலை வைத்தே வாசியுங்கள். 2வது கேள்வி. 2வதாக வாசிக்கும் பொழுது 2வது கேள்வியை கேளுங்கள். என்ன? ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சித்தம் என்ன? நான் உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய விசுவாசிகளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை கேளுங்கள். அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு புலப்படுத்துவார். அந்த சித்தத்தை செய்ய, ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க அந்த நாளை ஒப்பு கொடுத்து வாழுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உங்களால் முடியவில்லை என்றால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு கடினமாக இருக்கிறது, இதை செய்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் முடியவில்லை, செய்யவில்லை என்றால் நீர் தண்டிப்பீர், நீர் கண்டிப்பீர், உம்முடைய இருதயம் பாதிக்கப்படும், உம்முடைய இருதயம் வேதனைப்படும். எனவே உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எந்தெந்த சித்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அதையெல்லாம் செய்ய ஆண்டவருக்கு உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். 3வதாக அதே அதிகாரத்தை வாசியுங்கள், விரல் வைத்து வாசியுங்கள். வரிசையாக வசனமாக வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது இந்த 3வது கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். என்ன 3வது கேள்வி? 1வது கேள்வி, இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன? 2வது கேள்வி, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன? 3வது கேள்வி, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய வாக்கு தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று கேளுங்கள். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தருவார். அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையை சொந்தமாகத்தக்கதாக விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எப்படி தெரியும்? உறுதியாக நீங்கள் வாசித்தீர்களே. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த வசனத்தை, வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. நானும் கூட உங்கள் முன்னால் இருந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். எனவே அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு பலிக்கும். உத்தமமான வழியிலே நடங்கள். விவேகத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பியுங்கள். உத்தம இருதயம் உங்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக வீட்டிலே காணப்பட வேண்டும். என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் கணவனுக்கு விரோதமாக, என்னுடைய மனைவிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு தீமையிலும் நான் ஈடுபட மாட்டேன்.
என் பிள்ளைகளை அனாவசியமாக கடிந்து கொள்ள மாட்டேன், கசந்து கொள்ள மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் மாதிரியாக ஜீவிப்பேன் என்று சொல்லி, வீட்டிலே உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தில் அறிவிப்பதாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம் தனிப்பட்ட ஆட்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட அளவில் ரட்சிப்பை வழங்கி சென்றார். பர்திமேய் குருடனா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். பாவியான ஸ்திரீயா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். தனிப்பட்ட நபர்களை தெய்வம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டுமே ரட்சிப்பு, அவர்களுக்கு மட்டுமே விடுதலை, அவர்களுக்கு மட்டுமே பாவ மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட மனிதனை ஆண்டவர் சந்தித்தாரே, பண ஆசை பிடித்த ஒரு மனுஷன், காசேதான் கடவுளடா என்று சொல்லி பாடக்கூடிய ஒரு மனுஷன், காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடாதவன், காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமா, பணாசை பிடித்த இந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க ஏன் இந்த ஆசை, ஏன் இந்த எண்ணம் அவனுடைய இருதயத்தில் உதித்தது? சகேயு, அவன்தான் அந்த மனிதன். சகேயு ஆயக்காரர்களின் தலைவன். அவன் கைக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய சிறிய சிறிய பணிவிடையாட்கள் ஆயக்காரர்கள். அவர்களிலே ஒருவன் மத்தேயு. சகேயு ஆயக்காரர்களின் தலைவன், சீஃப். மத்தேயு சாதாரண ஆயக்காரன். ஒரு நாளிலே இந்த மத்தேயுவை கிறிஸ்து சந்தித்தார். அவரை அவன் பின்பற்றினான். அவன் ஜீவியமே மாறி போயிற்று. பிரகாசம் அவன் முகத்தில் இருக்கிறது. ஒளி அவனுடைய கண்களிலே விளங்குகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு வெற்றி. சுங்க வரி கணக்கு எழுதின மத்தேயுவை ஆண்டவர் சுவிசேஷம் எழுத அழைத்த மாண்பு, அதை அறிந்து கொண்டவன் சகேயு. மத்தேயுவை மாற்றின ஆண்டவர், மத்தேயுவை மாற்றின இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று வழிமேல் விழி வைத்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்தார். சகேயுவே, உனக்கு என்னை பார்க்க ரொம்ப ஆசை, அது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய ஆர்வத்தை நான் மெச்சுகிறேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு வீட்டுக்கு போ என்று சொல்லவே இல்லையே. ஆண்டவர் என்ன சொன்னார்? சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், வீட்டிலே தங்க வேண்டும். அவன் வரவேற்கவில்லை. ஆண்டவரே தம்மை வரவேற்றார். தானே அவனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டு ஆசைப்பட்டு தான் வருகிறேன் என்று சொல்வதாக ஆண்டவர் அறிவித்ததாக லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வீட்டிலே தங்க வேண்டும். எத்தனை வீடுகள், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தாறுமாறாக இருக்கின்றன. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மனைவிமார்கள் இன்றைக்கு தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கணவர்கள் பணம் 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 என்று சொல்லி அங்குமிங்குமாக பறந்து கொண்டிருக்கிறார்கள். வீடு குடும்பம் சீரழிகிறது. பணம் பாதாள வரை பாயும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, சொல்லுகிறீர்களே பழமொழியாக. அங்கேதானே கொண்டு போய்விடும். ஏனென்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு இருப்பது போதும் என்று சொல்லி, நம்மிடத்தில் உள்ளது போதும் என்று சொல்லி, ஆண்டவரிடத்தில் நன்றியோடு ஜீவித்து இருப்பதில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்து அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அனுதினம் வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆமா, உங்க வீடு எப்படி இருக்கிறது? கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? மனைவி மனம் திரும்பி இருக்கிறார்களா? பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளா? இல்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் மண்டியிடுங்கள், மனம் திரும்புவங்கள். மனப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஐயா, நான் மட்டும்தான் என் விசுவாசி, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 16:30-31 விசுவாசியான ஸ்திரீயால் அவிசுவாசியான புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். விசுவாசியான புருஷனால் அவிசுவாசியான ஸ்திரீ பரிசுத்தமாக்கப்படுகிறாள். உங்களுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாகின்றன என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மார்த்தாள் மட்டுமே இயேசுவை வீட்டுக்கு அழைத்தாள். மரியாளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், லாசருவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமே. உங்கள் இல்லத்திலும், உங்கள் இல்லறத்திலும், முக்கியமாக உங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அனுதினமும் வாழுங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், உத்தம இருதயத்தோடு வீட்டிலே வாழ்வேன். அது மட்டுமல்ல, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்.
தீமை எனக்கு முன்பாக இருக்காது. தீய காட்சிகளை, தீய படங்களை, தீய நூல்களை நான் வாசிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நிச்சயமாக தவறான காரியங்கள், பாவமான காரியங்களை தன் முன்னால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தீர்மானம் எடுப்பதாக பார்க்கிறோம். உம்மை விட்டு நான் வழி விலக மாட்டேன். வழியும் வாய்மையும் வாழ்வுமாகிய உம்மையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றுவேன். உம்முடைய வழிகாட்டுதலை, உம்முடைய வேத புத்தகத்தை வாசிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, அது காட்டக்கூடிய வழி நடப்பேன் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். வழி விலகேன். மாறுபாடான இருதயம் எனக்குள்ளே இருக்காது. என்னுடைய இருதயம் உம்மேலேயே சார்ந்ததாக இருக்கும், உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். உம்மேல் என்னுடைய இருதயம் என்றைக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். உம்மையை பார்த்து கொண்டிருப்பேன். நீர் எப்படி வாழ்ந்தீரோ அப்படி நான் வாழ நான் முயலுவேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய அனுகிரகத்தினாலே உம்மை போல நான் வாழ நான் முயற்சிப்பேன். பொல்லாதவர்களுடைய உறவு எனக்கு தேவையில்லை. ரகசிய பாவங்களை என் வாழ்க்கையை விட்டு அகற்றுவேன். என்ன ரகசிய பாவம்? எதுவுமே அந்தரங்க பாவம் அல்ல, எல்லாமே வெளியரங்கமான பாவம். எந்த பாவத்தை எங்கே செய்திருந்தாலும் 5 பேர் பார்க்கிறார்களே, பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கின்றனர், பிசாசுகளும் பார்க்கின்றன. குறைந்தது 5 பேர் ஒரு பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. ரகசிய பாவம் என்று எதுவுமே இல்லை, எல்லாமே வெளியரங்க பாவங்கள். அவற்றை எல்லாம் விட்டு விலகுவேன். இன்னும் என் உதடுகள் சுத்தமாக இருக்கும். சுத்தமான காரியங்களை நான் பேசுவேன். பொய் சொல்ல மாட்டேன். கபடி என்னுடைய வாயிலே காணப்படாது. மற்றவர்களை நான் இகழ்ச்சியாக பேச மாட்டேன், பொருளை பேச மாட்டேன், சண்டை பேச மாட்டேன், ரெண்டகம் பண்ண மாட்டேன். எந்த ஒரு யுத்தத்திற்கடுத்த காரியத்தை, பகைக்கடுத்த காரியத்தை, உம்முடைய நாம மகிமைக்கு குறைச்சல் உண்டாகக்கூடிய காரியத்தையும் என் உதடுகளினால் வழங்கேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். மேட்டிமையின்றி வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பெருமையும் இன்றி வாழ்வேன் என்று சொல்லி இவன் இங்கே அறிவிப்பதாக பார்க்கிறோம். கபடி செய்கிறவன் எனக்கு முன்பாக நிற்பதில்லை. அவனுடைய கபடி என்னை ஒட்டி கொள்ளக்கூடாதே. எனவே இவன் கபடன் என்று தெரிந்தவுடனே அவனை விலக்குவேன், அவனை விட்டு விலகுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, பொய் சொல்லுகிறவன் எனக்கு அருவருப்பானவன். நான் பொய் சொல்லேன், என் உதடுகளை காத்துக்கொள்வேனே. அதுபோல பொய் சொல்லுகிறவனை என் கண் முன் நிறுத்த மாட்டேன், அவனை விரட்டுவேன் என்று சொல்லி படுசுத்தமாக, பரிசுத்தமாக தன்னுடைய ஜீவியம் முழுவதையும் தன்னிலே, தன் குடும்பத்திலே சங்கீதக்காரன் தாவீது தீர்மானங்களாக எடுப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக தாவீதின் தியானம், இரண்டாவதாக அவனுடைய தீர்மானம், மூன்றாவதாக அவனுடைய திட்டவட்டம், அவனுடைய உறுதிப்பாடு, அவனுடைய வாழ்க்கையின் சட்ட வாக்கியங்கள் என்னென்ன. 6ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கையிலே 6 முதல் 8 வரை மீண்டும் வாசிக்கிறோம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடி செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நினைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆக முதலிலே நான் செய்ய வேண்டியது அக்கிரமக்காரர்கள், கபடி செய்கிறவர்கள், அவர்களை எல்லாம் என் முகத்தை விட்டு அகற்றுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் திட்டவட்டமாக அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே உண்மையானவர்களோடு நான் உறவு கொள்ளுவேன். என்னுடைய உறவுகள் எல்லாம் உண்மையாக ஜீவிக்கிறவர்கள். அண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அசுத்தங்கள் யாவையும் துண்டித்துவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கலந்துரையாடுவேன், அவர்களோடு நான் வாழ்வேன். அது மட்டுமல்ல, உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பார்கள். உண்மை மட்டுமல்ல, உத்தமமும் என்னை காக்கக்கூடிய அளவிலே உண்மையுள்ளவர்கள், உத்தமமானவர்கள், அவர்களோடு என்னுடைய ஜீவியம் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். காலேப் உத்தமமாக நடந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அதுபோல காலேபை போல கருத்துள்ள மக்களை, கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்படும் மக்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். உடனடியான பரிசுத்த வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பேன். என்னுடைய உறவுகளிலே, என்னுடைய உணர்வுகளிலே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய உடலிலே பரிசுத்த ஜீவியத்தை நான் கடைபிடித்து வாழ்வேன் என்று சொல்லி
சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் உண்மையோடு ஜீவிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ரகசியமான வாழ்க்கையிலே அந்தரங்கங்களிலே உண்மையோடு ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 2:16 வாசிக்கிறோம், அந்தரங்கங்களை கர்த்தர் நியாயந்திருப்பார். 3 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே உதவி செய்வதிலே உண்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது. எனவே உண்மை உத்தமாக உதவிகளிலே நடந்து கொள்ள வேண்டும். உபதேசங்களிலே உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதம் போதிக்கக்கூடிய சத்தியங்களை மட்டும் சொல்ல வேண்டும். நாமே நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையிலே, கற்பனைகளின் அடிப்படையிலே அல்லது விசித்திரமான வினோதமான போதனைகளை மக்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொய்யையும் புரட்டையும் கற்பனைகளையும் கலந்து போதிக்க கூடாது. உபதேசங்களிலே உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது மட்டுமல்ல, ஊழியங்களிலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கத்தக்கதாக உண்மையோடு உத்தமத்தோடும் நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஜீவிக்க வேண்டும். அதை குறித்து மத்தேயு 24:45 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியங்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருட்கள், இவற்றிலெல்லாம் உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை கொள்ளையடித்து எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு சென்றவன் அவற்றை பயன்படுத்தவில்லை. அவனுக்கு அடுத்தாற் போல வந்த பெல்ஷாசாரோ அவற்றை எல்லாம் எடுத்து குடிக்கவும் வெறிக்கவும் பயன்படுத்தினான், அந்த இரவிலே செத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பொருட்களை களவு செய்திருக்கிறீர்களா? ஆலயத்திலே சில பொருட்கள் காணவில்லை என்று சொல்லி அவ்வப்போது அவர்கள் அறிவிக்கிறார்களே, அதெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதா? எப்படி எடுத்துக்கொண்டு வந்தீர்களோ அப்படியே கொண்டு வைத்து விடுங்கள். அந்த பிளேட்டு, அந்த டம்ளர், அந்த ஸ்பூன் கூட எதுவாக இருந்தாலும், அந்த ஒயர் துண்டு, அந்த கயிறு, எதாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொண்டு வந்த காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். தசம பாகம் ஆண்டவருக்குரியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதை களவு செய்யாமல், ஆண்டவருடைய கைகளிலிருந்து அபகரிக்காமல் உண்மை உத்தமாக அதையும் செலுத்தி தீருங்கள். உங்களுடைய சாட்சியிலே உத்தமமாக வாழுங்கள் என்று சொல்லி கூட நீதிமொழிகள் 14:4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாக ஜீவிக்கத்தக்கதாக தியானம் செய்வோம். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், தீர்மானங்கள் பண்ணுவோம். ஆண்டவருடைய வசனங்களின் அடிப்படையிலே தீர்மானங்களை ஏறெடுப்போம். அது மட்டுமல்ல, திட்டவட்டமான சில உறுதிப்பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே வசனத்தின் அடிப்படையிலே எடுத்துக்கொண்டு அவற்றின் அடிப்படையிலே வாழ்வோம். அப்படி இருக்கும் பொழுது உண்மையும் உத்தமமான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தம். ஒரு நாளிலே உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை என்று சொல்லி, ஊழியக்காரியை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைப்பார். அந்த ஒரு சொல்லுக்காகத்தானே காத்திருந்து இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வாழ கடவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீதக்காரன் தாவீதைப் போல அனுதினமும் உம்மை தியானித்து தீர்மானங்களை கர்த்தருக்கு மகிமையாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களின் அடிப்படையிலே திட்டவட்டமான ஒழுங்கான நெறிகளை நாங்கள் கடைபிடித்து உமக்கு மகிமையாக வாழவும் ஒரு நாளிலே எங்களை நோக்கி நீர் சொல்லுவீரே, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை ஊழியக்காரியே என்று அந்த ஒரு வார்த்தையை நம்பி நாடி உமக்கு மகிமையாக நாங்கள் வாழத்தக்கதாக உறுதுணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.